11ஆம் அதிகாரம் 3வது வசனம். மேகங்கள் நிறைந்திருந்தால் மழையை பூமியின் மேல் பொழியும். மரமானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் விழுந்த இடத்திலே மரம் கிடக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல? மறுபடியும் வாசிக்கிறேன், கவனிங்க. மேகங்கள் நிறைந்திருந்தால் மழையை பூமியின் மேல் பொழியும். அருமையானவர்களே, கவனிகள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கே பிரசங்கியாகிய சாலமோன் அவர் என்ன சொல்லுகிறார்? வானத்தில் உள்ள மேகங்கள் எந்த பகுதியிலே நிறைந்து காணப்படுகிறதோ அந்த பகுதியிலே தான் மழையும் நிறைய பொழியும் என்று இங்கே பிரசங்கியாகிய சாலமோன் சொல்லுகிறார். எந்த பகுதியில மேகங்கள் வானத்தில் நிறைஞ்சிருக்குதோ அந்த பகுதியில தான் எது பொழியும்? மழை பொழியும். உங்களுக்கு தெரியும், தேனியிலே பறந்து வளர்ந்தவங்களுக்கு தெரியும், கிழக்கு பகுதியில் மேகம் எழும்பி வந்துச்சுன்னா எங்க மழை பெய்யும்? தேனியில் அள்ளி நகரத்தில் என்ன செய்யும்? என்ன பேக்கு முழிக்கிறீங்க? இங்கே பறந்து வளர்ந்தவங்க முழிக்கிறீங்க. நாங்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறோம். கிழக்கு பகுதியில் மேகம் எழும்புச்சுன்னா எங்க பெய்யும் மழை? தேனியில் அள்ளி நகரத்தில் இந்த பகுதியில் மழை பெய்யும். இந்த பக்கத்தில் மேற்க மேகம் எழும்புச்சுன்னா போடி அந்த சுத்து வட்டாரத்து பகுதியில் என்ன செய்யும்? மழை பெய்யும். அப்போ ஒன்ன புரிஞ்சுக்குங்க, மேகம் எந்த இடத்துல நிறைஞ்சிருக்குதோ, நிறைஞ்சு காணப்படுகிறதோ அந்த இடத்துல எது பெய்யும்? எது பெய்யும்? மழை பெய்யும். எல்லாம் இருக்கிறீங்களா? அருமையானவர்களை கவனியுங்கள், ஆழமாய் கவனியுங்கள். இதை போலத்தான் எந்த விசுவாசியுடைய வாயில துதி நிறைந்திருக்குதோ அந்த விசுவாசியுடைய வாழ்க்கையில வெற்றிகள் நிறைந்திருக்கும். புரிந்து கொள்ளுங்கள். நீங்க எந்த விசுவாசியோடைய வாயில துதி நிறைந்திருக்கிறதோ, எந்த விசுவாசியுடைய வாயில ஆராதனை நிறைந்திருக்கிறதோ, எந்த விசுவாசியுடைய வாயில ஸ்தோத்திரங்கள் நிறைந்திருக்கிறதோ அந்த விசுவாசியுடைய வாழ்க்கையில தான் வெற்றிகள் நிறைந்திருக்கும். அப்ப இதை வச்சே நீங்க கால்குலேஷன் பண்ணிடலாம். சுகமே இல்ல, ஆரோக்கியமே இல்ல, வெற்றியே இல்ல, எது செஞ்சாலும் வாய்க்க மாட்டேங்குதுன்னா அப்போ உங்க வாயில எது இல்ல? 100 ரூபாய் பத்திரத்தில் எழுதி கொடுத்துடலாம், ஒரு பிரச்சனை இல்ல, ஒரு பிரச்சனை இல்ல, எழுதி கொடுத்துடலாம். உங்க வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கல அப்படின்னா சபைக்கு வந்து நான் வாரம் வாரம் சர்ச்சுக்கு வரத்தாயா செய்கிறேன், ஒன்றும் நடக்கலையா, ஏயா நடக்கல? அதுதான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கவனிங்க, வாய என்ன செய்யல? கத்தருக்கு ஒப்பு கொடுக்கல. வாயில எந்த நேரம் கண்ட வார்த்தையும் பேசுறது, குழம்பி தள்ளுறது, வர்றவனை போறவனை எவனையும் விடுறது கிடையாது. எவனையா முடிச்சு உட்கார வச்சு செய்யறது, கொப்பளிக்கிறது எல்லா காரியத்தையும். எண்ணத்தை வழங்கும், எண்ணத்தை உருப்பிடும். என்ன வள வருஷம் சபைக்கு வந்திருக்கிறோம்? உட்காந்து எந்த நேரம் ஊருக்கு அதையும் புறணி அதை இதையும் பேசி வாயை கெடுத்துக்கிட்டு உட்காந்துருக்கிறது. வாய் அடக்க வேணாம். ஞானசனம் பெற்று அபிஷேகம் பெற்று சபைக்கு வந்து வாயடக்க கற்றுக்கொள்ள வேணாம். அப்புறம் எப்படி காரியங்கள் நடக்கும்? மேகம் எந்த பகுதியில் நிறைஞ்சிருக்குதோ அங்கதானே மழை பெய்ய போகுது. இதை போலதான் எந்த கிறிஸ்தவ விசுவாசுடைய வாயில, எந்த ஊழியக்காரனுடைய வாயில கர்த்தரை துதிக்கிற துதி நிறைந்திருக்கிறதோ அந்த விசுவாசியுடைய வாழ்க்கையில, குடும்பத்துல, அந்த மனுஷனுடைய பிசினஸ்ல, வியாபாரத்துல, தொழில்ல நான் சொல்ற வெற்றிகள் நிறைந்திருக்கும். அந்த விசுவாசியுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் நிறைந்திருக்கும். அந்த விசுவாசியுடைய வாழ்க்கையில செழிப்பு நிறைந்திருக்கும். அந்த விசுவாசியுடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யங்கள் நிறைந்திருக்கும். நான் சொல்றேன், குறைவே இருக்காதுங்க. பணம் எங்கிட்டு இருந்து வரும்னே தெரியாது. அற்புத விதமாய் காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். எந்த விசுவாசியுடைய வாழ்க்கையில வாயில கர்த்தரை உயர்த்தக்கூடிய துதி இருக்குதோ அந்த விசுவாசியுடைய வாழ்க்கையில நான் சொல்றேன், சரீர சுகம், தெய்வீக சுகம், தெய்வீக ஆரோக்கியம் என்ன செய்யும்? நிறைந்திருக்கும். அந்த விசுவாசியுடைய வாழ்க்கையில நன்மைகள் நிறைந்திருக்கும். அந்த விசுவாசியுடைய வாழ்க்கையில சமாதானம் நிறைந்திருக்கும். அந்த விசுவாசியுடைய வாழ்க்கையில பாருங்க, பாதுகாவல் நிறைந்திருக்கும். நான் சொல்றேன், புனிதமானவர்களாய் மாறி விடுவீர்கள், பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறி விடுவீர்கள். வாய் பரிசுத்தமாயிருச்சு. இப்ப நீங்க யார்ட்டையுமே பேச போலன்னு சொன்ன உடனே பக்கத்துல இருக்கிற 2 பொம்பளை ஆட்கள் என்ன செய்வாங்க? இவ என்னமோ யார்ட்டையும் பேச வரமாட்டாளாம் அப்படின்னு பேசத்தான் செய்வாங்க.
நீங்க உடனே கர்த்தரை துதிக்கிறத விட்டுப்புட்டு போய் தெருவில் உட்காந்து செய்யக்கூடாது, பேசுறத ஆரம்பிச்சிடக்கூடாது. உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, கர்த்தரை துதிக்கிற வேலை, கர்த்தரை ஆராதிக்கிற வேலை, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ற வேலை. ஆமென். நேரத்தை ஒதுக்கி ஆராதிங்க, வேலையை பார்த்துக்கிட்டே கர்த்தரை என்ன செய்யுங்க, ஆராதிங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், அது உங்க குடும்பத்துக்கு லாபத்தை கொண்டு வரும். ஒண்ணுமில்லாம உட்காந்து போய் தெருவில் அதை இதையும் பேசி வாழ்க்கையை வருஷத்துக்கு வீணாக்கி உட்காந்துருக்காங்க பாருங்க. இன்னைக்கு கிறிஸ்தவங்க வருஷம் போச்சு, காலங்கள் போச்சு, வயசாகி போச்சு. கேட்ட நான் சபைக்கு போகத்தான் செஞ்சேன், நானும் போய் உட்காந்துட்டு தானே வந்தேன். எவ்வளவு நேரம் உட்காந்துருந்தீங்க? எவ்வளவு நேரம் சபையில இருந்தீங்க? 2 மணி நேரம் தானே, 1.5 மணி நேரம் தானே. மிச்ச நாள் ஃபுல்லா 6.75 நாள் என்ன செஞ்சீங்க? கர்த்தரை ஆராதிச்சீங்களா? கர்த்தரை துதிச்சீங்களா? வாயில எது நிறைஞ்சிருந்துச்சு? உங்க வாயில எது நிறைந்திருந்தது? ஊர்க்கதை நிறைந்திருந்ததா, இல்ல கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை நிறைந்திருந்ததா, துதி நிறைந்திருந்ததா? எது நிறைந்திருந்தது? உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒன்று நடக்கணுமா? வாய கர்த்தருக்குன்னு செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். ஆவியானவருக்கு நாவை விட்டு கொடுக்கணும். அந்நிய பாஷையில பேசுவதற்கு, அக்கினி பாஷையில பேசுவதற்கு, பரலோக பாஷையில பேசுவதற்கு நாவை ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கணும், விட்டு கொடுக்கணும். அப்பதான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும், ஜெயிக்க முடியும், மேல எழும்பி வர முடியும். எல்லாம் இருக்கிறீங்களா? எனவே விசுவாசிகள் ஒவ்வொருவரும் புலம்புவதை நிறுத்திவிட்டு, கதறுவதை நிறுத்திவிட்டு, அழுவதை நிறுத்திவிட்டு, கண்ணீர் சிந்துவதை நிறைத்துவிட்டு, கரைத்து கொட்டுவதை நிறுத்திவிட்டு துதிக்க ஆராதிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் எந்த அளவுக்கு நீங்கள் துதிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன செய்வீர்கள்? வெற்றி பெறுவீர்கள். பக்கத்துல கைப்பற்றி சொல்லுங்க, நீங்க எந்த அளவுக்கு துதிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு வெற்றி பெறுவீர்கள். ஆமென். எந்த அளவுக்கு துதிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன செய்வீர்கள்? வெற்றி பெறுவீர்கள். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் அநேகர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், உங்க மொட்டியை எந்த அளவுக்கு நீங்க தேய்க்கிறீங்களோ, உங்க மொட்டிய எந்த அளவுக்கு தேய்கிறதோ அந்த அளவுக்கு தான் வெற்றி உண்டாகும். உங்க மொட்டியை எந்த அளவுக்கு காப்பு பிடிக்க வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்க என்ன செய்யுங்க? வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாங்க? சொல்லி வச்சிருக்கிறாங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? நீங்க எந்த அளவுக்கு நெடுமுழங்கால நிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்க என்ன செய்வீங்க? வெற்றி பெறுவீங்க என்று சொல்லி வச்சிருக்கிறாங்க. இது தவறு. ஏனென்று சொன்னால், வெற்றியை கர்த்தர் முழங்காலிலே வைக்கவில்லை, வெற்றியை கர்த்தர் உங்கள் வாயிலே வைத்திருக்கிறார். கவனியுங்கள். கிறிஸ்தவ மக்கள் மொட்டி போடுறதெல்லாம் கெட்டிக்காரவங்க, ஆனா வாயடக்கத்தான் தெரியாது. மொட்டி போடுறதுல சாம்பியன். நெடுமுழங்கால் நிக்க விட்டீங்கன்னா 12 மணி நேரம் நிற்பாங்க. எத்தனை மணி நேரம் நீங்க நின்றுவீங்களா? 10 செகண்ட் கூட பானிக்கல இறக்கிறீங்க. வலிக்குதியா காலு? என்ன போதிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. அதனால மொட்டி போட வேணாம்னு யாரும் சொல்லல, நெடுமுழங்கால் ஜெபிக்க வேணாம்னு சொல்லல. என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நீங்க எந்த அளவுக்கு நீ மொட்டி போடுறியோ, எந்த அளவுக்கு மொட்டி தேயுதோ, எந்த அளவுக்கு மொட்டியில காப்பு பிடிக்குதோ அந்த அளவுக்கு தான் நீ வெற்றி பெறுவ. இல்லைங்க, எந்த அளவுக்கு உங்க வாய கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ, எந்த அளவுக்கு உங்க வாயில கர்த்தரை துதிக்கிற துதி இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்க என்ன செய்வீங்க? வெற்றி பெறுவீர்கள். எனவே வெற்றியை கர்த்தர் முழங்காலிலே வைக்கவில்லை, வெற்றியை கர்த்தர் உங்கள் வாயிலே வைத்திருக்கிறார். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, வெற்றிய கர்த்தர் உங்க வாயில வைத்திருக்கிறார். அந்த இமயமலையில வச்சிருக்கிறாரா இல்ல உங்க வாயில வச்சிருக்கிறாரா? இமயமலையில வச்சிருந்தாரா என்ன ஆயிருந்திருக்கும்? எத்தனை பேர் நடந்து போய் எடுத்துட்டு வர முடியும்? முக்காவாசி பேர் போச்சு, போக முடியாது. இமயமலை அது எங்க இருக்கு? அடே எங்க அப்பா, அதை கண்டுபிடிச்சு போறதுக்குள்ளே 40 வயசு ஆகி போயிடும் பாதி பேத்துக்கு. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. உயர்வை, ஆசீர்வாதத்தை, தெய்வ சுகத்தை எங்க வச்சிருக்கிறாரு? வார்த்தைகளை வச்சிருக்கிறாரு, உங்க நாவல வச்சிருக்கிறாரு, உங்க வாயில வச்சிருக்கிறாரு. ஆகவே உங்க வீட்டுக்குள்ளேயே நீங்க இருக்கிற இடத்துல இருந்து கர்த்தரை நல்லா ஆராதிச்சீங்கன்னா, ஆராதிக்க பழகிட்டீங்கன்னா, இருக்கிற இடத்திலேயே நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம், வெற்றியை பெற்றுக்கொள்ளலாம், உயர்வை பெற்றுக்கொள்ளலாம்,
நல்வாழ்வை பெற்றுக்கொள்ளலாம். இது விளங்கணும் பாருங்க. ஃபர்ஸ்ட் இது விளங்காதனாலதான் மறுபடியும் என்ன செய்யறது, எங்கேயாவது போய் நின்றுகிட்டு இருக்கு, தலையை கொடுத்துச்சு. இது விளங்கணும். இது விளங்கிருச்சு. நான் சொல்றேன், நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்கி கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்வோம், அங்க செலவிடுவோம். ஆமென். அது மாத்திரம் இல்ல, சில வேளைகளிலே மொட்டியே போடாமலேயே நீங்க கர்த்தரை என்ன செய்யலாம், துதிக்கலாம். ஆமாவா இல்லையா? மொட்டி போட்டு துதிக்கிறோம், அதெல்லாம் எப்ப யாருங்க வேணாம்னு சொல்லல. ஆனா சிலரால மொட்டியை போட முடியலையே. சேர்ல உட்காந்து தானே ஆராதிக்க முடியுது, உட்காந்து சமணங்களை போட்டு தானே துதிக்க முடியுது. எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன், நீங்க மொட்டியை போடாமலேயே கர்த்தரை என்ன செய்யலாம், துதிக்கலாம். துதிச்சீங்கன்னா நிச்சயமா நீங்க என்ன செய்வீங்க, வெற்றியை பெறுவீர்கள். எனவே உங்கள் வாயை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து துதிக்க ஆரம்பிங்கள். வெற்றியின் மேல் வெற்றி அடைவீர்கள், மகிமையின் மேல் மகிமை அடைவீர்கள், செழிப்பின் மேல் செழிப்பு அடைவீர்கள். ஆமென். எத்தனைக்கு இந்த வசனம் புரிஞ்சிருச்சு? மேகங்கள் எந்த பகுதியில் நிறைஞ்சிருக்குதோ அந்த பகுதியில நிச்சயமான மழை பெய்யும். எந்த விசுவாசியுடைய வாயில கர்த்தரை துதிக்கிற துதி, ஆராதனை, ஸ்தோத்திரம் இருக்குதோ நிச்சயமா அந்த விசுவாசியுடைய வாழ்க்கையில ஆசீர்வாத மழை பெய்யும், சுகம் என்கிற மழை பெய்யும், வெற்றி என்கிற மழை பெய்யும். எப்படி பாஸ்டர் வாழ்க்கையில வெற்றி பெறுறது, முன்னேறது? எப்படி பாஸ்டர் முன்னேறது? அதுக்கு தான் வழியை சொல்லிட்டு இருக்கிறேன். நல்ல வாயை திறந்து கர்த்தரை துதிங்க. பாடல் புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப அந்த பாடலை பாடி பாடி ஆராதிங்க. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன செய்யுங்க, ஆராதிங்க. அந்த பாட்டை பாடிக்கிட்டே இருங்க, அந்த பாடலை பாடி என்ன செய்யுங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. மற்ற எல்லா காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்து முடிப்பா. கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வா? சத்தியவேதத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்க செய்ய வேண்டியதை செய்யும் பொழுது கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் என்ன செய்வாரு, செய்வார். நீங்க செய்யாத போது கர்த்தர் செய்யற காரியத்தை என்ன செய்ய மாட்டாரு, செய்ய மாட்டாரு. நீங்க செய்ய வேண்டியது என்ன? வாயை திறந்து கர்த்தரை துதிக்கணும், ஆராதிக்கணும், தேவ பிரசன்னத்துல காத்திருக்கணும். நேரத்தையும் காலத்தையும் அங்கேயும் இங்கேயும் போய் வீணடிக்காம தேவ பிரசன்னத்துக்கு என்ன செய்யணும், அதை கொண்டு வந்து செலவழிக்க ஆரம்பிக்கணும். செலவழிச்சீங்கன்னா நான் சொல்றேன், ஆசீர்வாதம், உயர்வு, வெற்றி, வளமை, வாழ்வு உங்களை தேடி என்ன செய்ய ஆரம்பிக்கும், வர ஆரம்பிக்கும். ஆமென்.